அதுக்கப்புறம் வந்து அவர் கூட வந்து திரிசா இருக்குமா, அதுக்கப்புறம் இவர் வந்து பிஎம்மா ஆயிடுவாரா? சொல்ற கேளுமா, எழுத்து பேசாதம்மா. இல்ல விஜய் அவர்களை பத்தி கேள்வி கேட்டா விஜய் அவர்கள் பத்தி இருமா, த்ரிஷா எங்க இருந்து நடுவுல இருமா. நேத்து மலைக்கு முளைச்ச சிரிக்கிற இது எல்லாம் வந்து ஆட்சிக்கு ரவுடிகளை வைத்து தொண்டர்கள். ஆமா, ரவுடி எவமா ரவுடி அப்படின்னு சொன்னானா அவனை செருப்ப கழட்டி அடிச்சுட்டு. யாருமா ரவுடி? நான் ரவுடியா? நான் ரவுடியாமா? நான் அவன் தப்பா பேசுறான்னா நான் அவனை திட்டினா நான் ரவுடியா? ரவுடி தானே? ரவுடி தானேயா? ரவுடி தானே? ரவுடி தானே? யாரா ரவுடி? திமுக காரங்க ரவுடி தானே? அம்மையார் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்க, எடப்பாடி சொல்லியிருக்காரு, ஒட்டுமொத்த நாடே சொல்லுது திமுக ரவுடின்னு. ஏன் தாவேக காரணம் அடிச்சது காரணம் கேட்டா அவங்க எங்க வீட்டு வாசல் சண்டை போட்டாங்க, அதனால விளக்க ஒரு நாச்சும் உண்மையை பேச மாட்டீங்களா? அதான்டா உண்மை. எது உண்மை? நான் சொன்னதுதான் உண்மை. நீங்க திரித்து பேசிட்டு இருக்கீங்க. உண்மையை வந்து இது வரைக்கும் திமுக காரங்க பேசுனதா சரித்திரம் பாரு. அவ்வளவுதான். அது கூட அதெல்லாம் ரொம்ப ஆதாரம் நொட்டுது. ஆதாரத்தை எடுத்துட்டு வா. பூரா அவன் மன்றத்துக்காரங்க செஞ்சதை வச்சுக்கிட்டு ஆதாரம் இவன் கையில இருந்து காசு கலத்தல. மன்றத்துக்கு காசு அங்க இருந்தா போகுது. 5 கோடி வந்து கொடுத்திருக்காரு விஜய் அவர். ஆமா, அது இப்ப கூட தான் 41 பேருக்கு கொடுத்தான். 20 லட்சம் கொடுத்தான். கொண்டு விட்டு கொலகார கூட்டம் அதெல்லாம் சேர்த்து சொல்லு. அந்த கொலகாரன் கள்ள சாராய காசு, அதாவது அவங்கள அதை பண்ண வச்சு மக்களை நாங்க பண்ண வச்சோன்னா நீங்க பாரு, நீ உள்ள போயிருவ. நாங்க பண்ண வச்சோம் நீ தப்பா பேசுனீங்கன்னா உள்ள போயிருவீங்க. யாரா உங்களுடைய எங்கயா பேசுற? எங்க அங்க பண்ண வச்சோம் நீ பாத்தியா? ஐயா சும்மா ப்ரூவ் பண்ணனும். இந்த மாதிரி தப்பான வார்த்தை பேசக்கூடாது. இந்த ப்ரூவ் பண்றேன். ப்ரூவ் பண்றேன். இந்த வீடியோக்குள்ள நான் குடுக்குறேன், போடுங்க. அது எங்களுக்கு தெரியும். போய் ஜெயலலிதா அம்மாட்ட போய் கேளு. எம்ஜிஆர் தான் திறந்தாரு. ஜெயலலிதா அம்மா அரசுடைமை ஆச்சு. போய் கேட்டுட்டு வா. சுடுகாட்டுல அந்த மாதிரி படுத்து அப்படியே பக்கத்துல கலைஞர் இருப்பார், அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்க. நீங்க வச்சு நடத்துறீங்க, உங்க ஆளுக்குள்ள 10 ஒயின் ஷாப் நடத்துறீங்கல்ல. ரூல்ஸ் போல என்ன ரூல்ஸ்? திமுக ஓட்டு போட்டேன். உதயசூரியன்ல நச்சுன்னு குத்துனேன். நச்சுன்னு குத்திருந்தீங்கன்னா செல்லாது. நச்சுன்னு அதுல குத்திருந்தீங்கன்னா செல்லாது. ஏன்னா இப்ப எல்லாம் எலக்ட்ரானிக் ஓட்டு அப்படி லேசா டச் பண்ணணும். நச்சுன்னா நீ இப்ப இதுல இருந்து ஃப்ராடு அப்படின்னு தெரியுது. சூரியனை பார்த்த பொங்கிருச்சு. ஃப்ராடுக்கார பசங்களா நீங்களாவது ஓட்டு போட. ஆனா உண்மைக்கு சொல்றேன், பல பேருடைய சாபம் உங்களை சும்மா விடாது. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது தாவேகா டிஎம்கே மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சர்வே எடுக்கிறதுக்கு போனப்ப அதாவது டிஎம்கே அடியாட்களை வைத்து தொண்டர்களை வந்து தாக்கியதா ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஏமா, அவன்லாம் ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு கேள்வி, அதுக்கு நான் பதிலா போமா வேற ஏதாவது கேள்வி சார்? மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் நொட்டு அதெல்லாம் ஒரு கட்சியான்னு கேக்குறீங்க? ஆமா, மக்கள் செல்வாக்கு எந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்திருக்காரு? எந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு? மக்களோட ஆதரவு. மக்களோட ஆதரவு அது சினிமால இருக்கும். நயன்தாரா நடிச்சா கூட ஆதரவு இருக்கும். அது இன்னொரு அம்மா இருந்துச்சு அந்த இதுல, அந்த அம்மா பேர் என்னையா? அந்த கீர்த்தி சுரேஷ் இல்ல, இன்னொரு அம்மா ரம்யா இல்லப்பா. அந்த செக்ஸ் பாம் ஒண்ணு இருக்குமே கேரளா படங்கள்ல பூரா அதுதான் வரும் அந்த காலத்துல. சைலா இருக்க. சைலா வந்தா கூட கூட்டம் வரும். புரிஞ்சுக்கோ, சைலாவுக்கு வர்ற கூட்டமும் சரி இந்த கூட்டமும் சரி, அவ்வளவுதான். அதனால இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. விஜய் அவர்கள் தான் 2026ல சிஎம்மா வரணும். ஆமா, 2026ல சிஎம்மா அவர் வருவாராம். அதுக்கப்புறம் வந்து அவர் கூட வந்து திரிசா இருக்குமா, அதுக்கப்புறம் இவர் வந்து பிஎம்மா ஆயிடுவாராம். சொல்ற கேளுமா, எழுத்து பேசாதம்மா. இல்ல விஜய் அவர்கள் பத்தி கேள்வி கேட்டா விஜய் அவர்கள் பத்தி த்ரிஷா எங்க இருந்து நடுவுல? இருமா. நந்தகுமார் என்னமா சொன்னாரு?
நந்தகுமார் சொன்னாரா? சார் அவருக்கு முதல்ல கட்சியில இருக்காரா? அதெல்லாம் கட்சியில இருக்காரா கத்திரிக்காயில இருக்காருங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அவர் அவங்க கட்சிக்காரன் தான் பேசுறாரு. அது இருக்காரா இல்லையா நீ தான் போய் சார். அப்ப நீங்களும் தான் வந்து டிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. ஆனா ஏதாவது பொறுப்புல இருக்கீங்க கேட்டா நான் வந்து பொறுப்புல இல்லன்னு தான் சொல்றீங்க. ஆமா, நான் பொறுப்புல இருந்தா தானே பொறுப்புல இருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி திமுகவுக்கு அது மாதிரி அவர் தாவேக்காவுக்கு அப்படி இருக்கலாம் இல்லையா? அந்த கட்சியில இருந்துட்டு அந்த கட்சியை கெடுக்கிறதுனால அவர் என்ன சொன்னாரு நீ தானே கேட்ட. 26ல ஐயா வருவாரு. அதுக்கப்புறம் அது இடையில ஏதாவது பிஎம் ஆயிட்டாருன்னா இது அந்த அம்மா வந்து திரிசா இங்க வந்து மந்திரி சிஎம் பாண்டிச்சேரியில தான் பாண்டிச்சேரி 26ல பாண்டிச்சேரி சிஎம். இவர் 31ல பிஎம் ஆயிட்டாருன்னா இங்க சிஎம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவர் வந்து இதுக்கு போயிட்டாருன்னா அமெரிக்கா போயிட்டாருன்னா அப்புறம் த்ரிஷா வந்து திரிஷா வந்து பிரதமர் ஆயிடுவாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து சீஃப் மினிஸ்டரா வந்துருவாங்க. சொன்னாரா இல்லையா? அப்புறம் என்ன போட்டு டிஎம்கே இந்த இயரோட முடிச்சிருவாங்கன்றதான் நீங்களே ஒத்துக்கிறீங்க. நாங்க முடிக்கிறோம். எத்தனை பேர்த்த முடிக்க போறோங்கிறத பொறுத்து பாரு. எங்களுக்கு மக்கள் எங்கள் பக்கம். மக்களின் சேவையே மகேசன் சேவைன்னு எங்க பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. அதையே தலையாய கடமையா வச்சு எங்க தமிழர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய புதல்வன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் படாத பாடுபட்டு மக்களின் சேவையை இரவு பகல் பாராம உழைக்கிறாங்க. என்னை போன்ற தொண்டர்களும் திமுக ஆட்சிக்காக எங்களுடைய பங்கையும் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி நேத்து மலைக்கு முளைச்ச சிரிக்கிற இதுகெல்லாம் வந்து ஆட்சிக்கு ரவுடிகளை வைத்து தொண்டர்கள் ரவுடி எவமா ரவுடின்னு சொன்னானா அவனை செருப்ப கழட்டி அடிச்சுட்டு யாருமா ரவுடி? ரவுடியாமா? நான் அவன் தப்பா பேசுறான்னா நான் அவனை திட்டினா நான் ரவுடியா? நீங்க ரவுடி இல்ல சார். அதாவது தாவேகா தொண்டர்களை தாவேகா தொண்டனை தாக்கின தாவேகா தொண்டை அவன் வாய் கொழுப்பு எடுத்து எதாவது திட்டினாக்க பேசினா நீங்க ஆளை வச்சு அடிப்பீங்க. நாங்க ஒன்னும் அடிக்கல. அவங்கதான் அடிச்சானுங்க. அது இங்க பாரு அவனுக்குதான் அடிச்சானுங்க. அவனுக்குலாம் வந்து அந்த கம்பை வச்சுக்கிட்டு கீச்சுக்கிட்டானுங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தனுக்கு சண்டை போட்டாங்க. நாங்க எங்களை வேடிக்கை பார்க்கல. அந்த கம்பல எங்களையும் அடிச்சு விட்டானுங்க. நாங்க கொடுத்தோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் டாக்டர்கிட்ட போய் ஆஸ்பத்திரியில வந்திருக்கோம். கேட்ட கேள்வி என்ன? அவங்க அடிச்சுக்கிட்டாங்க ரைட்டு. நீங்க உள்ள போனீங்க. நாங்க சண்டை வளர்க்க போனீங்களா? சண்டை வளர்க்க போல. நான் வேடிக்கை பார்க்க போனீங்களா? அவங்க அம்முக்கு வச்சு கிழிச்சுக்கிட்டாங்க. நீங்க உள்ள போனீங்க. எங்க வீட்டு வாசல்ல ரவுடித்தன். உங்க வீட்டு வாசல்ல? ஆமா, எங்க வீட்டு வாசல்ல தானே அடிச்சு. உங்க வீடு எப்படி துறைமுகத்துக்கு போச்சு? துறைமுகம்னா எங்க கட்சிக்காரன்டா. தமிழ்நாட்டே உங்க ஓட்டு. அப்புறம் கட்சிக்காரன் வீட்டுக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டானுங்கன்னா அப்ப வெளியே ஏன்டா எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து சண்டை போடுறீங்க போங்கடா தள்ளின்னு சொல்லி தள்ளி விட்டு அதுக்கு எங்க மேல பழிய போடுறானுங்க. அதை எவனோ இதை எடுத்துக்கிட்டு நாங்க தள்ளி விட்டத போட்டோ எடுத்துட்டான். பாரு திமுக ரவுடிகள் அடிக்கிறாங்க. ரவுடி தானே? ரவுடி தானேயா? ரவுடி தானே? ரவுடி தானே? யாரா ரவுடி? திமுக காரங்க ரவுடி தானே? அம்மையார் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்க, எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த நாடே சொல்றது திமுக ரவுடின்னு. ஆமா, ரவுடி. பிரியாணி கடையில போய் சண்டை போடுறது யாரு? திமுக காரன். அண்ணன் சொல்லிட்ட குதிச்சு ரேப் பண்றவன் யாரு? திமுக காரன். கமிஷன் வாங்குறது யாரு? திமுக காரன். எல்லாமே திமுக காரன் தான். அப்புறம் யார சொல்றது ரவுடின்னு? கொஞ்சம் நடந்துக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் குளிர் விட்டு போச்சு. எல்லா பயிலும் இரும்பு கரம் கொண்டு வடக்கே எல்லாத்தையும் புடிச்சு உள்ள தூக்கி போட்டா எல்லாத்துக்கும் அடங்குவீங்க. தை மாசம் பையும் பொத்திக்கிட்டு போவீங்க. நாங்க ஏன் பொத்திக்கிட்டு போனோம்? ஏன் தாவேக காரணம் அடிச்சது காரணம் கேட்டா அவங்க எங்க வீட்டு வாசல் சண்டை போட்டாங்க. அதனால விளக்க ஒரு நாச்சும் உண்மையை பேச மாட்டீங்களா? அதான்டா உண்மை. எது உண்மை? நான் சொன்னதுதான் உண்மை. நீங்க திரித்து பேசிட்டு இருக்கீங்க. உண்மையை வந்து இது வரைக்கும் திமுக காரங்க பேசுனதா சரித்திரம் பாரு. நீ உண்மையை நாங்க பேசல. நீ தான் வந்து வச்சிருக்க உண்மை. உண்மைன்னா எது உண்மை? நாங்க பேசுறதுதான் உண்மை. செய்திகள் வந்து நேத்துல இருந்து இது தீயா பரவி. ஆமா, தீயா எதிரா எவனாவது செய்யணும்னா அது பூரா தூண்டி விட்டு அதுக்குன்னு ஒரு கூடங்கள் இருக்காங்கல்ல. இந்த பாலிமர் சேனல் மாதிரி எத்தனை சேனல் இருக்கு. அந்த சேனல் 7 பாலிமர். அதுதான் நீங்க தூண்டி எல்லாம் விடல. என்ன பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு டீம் வந்து செட் பண்ணி தாவேக்கா எங்களை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. நாடகத்தை நாங்க நடத்தல. அதுதான் உண்மை. உண்மையை சொன்னா உங்களுக்கு எரியுது.
அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, ஐஸ் கட்டி வாங்கி வச்சுக்கிறீங்க, ஐஸ் வாட்டர் குடிங்க போய். அதான் சொல்லுவீங்க. பெண்களை பத்தி யோசிக்கிற ஒரே கட்சி திமுகன்னு சொல்றீங்க. ஆனா 4 மாத கர்ப்பிணி பெண்ணை வந்து தாக்கி இருக்கீங்க, கொஞ்சம் கூட ஈவே இருக்கவே இல்ல. 4 மாச கர்ப்பிணி பெண்ணு நாங்க யாருமா தாக்குனது? அதாவது அந்த சர்வே எடுக்க போனாங்க இல்லையா, பாரு சர்வே எடுக்க 4 மாச கர்ப்பிணி பெண்ணு அவ எதுக்கு வந்தா? அவங்க அதை நீ கேட்க கூடாது, அதை நீ கேட்க கூடாது. அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. 4 மாச கர்ப்பிணி பெண்ணும் இன்னொரு பொண்ணும் இந்த பசங்களோட சண்டை போட்டத பாவம் அந்த அம்மா வந்து விலக்கி விட்டுச்சு. இங்க பாரு அந்த அம்மா வந்து விலக்கி விட்டுச்சு. நீங்க பண்ற பிராடுத்தன பித்தலாட்டன மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சண்டை போட்டதை விலக்கி விட்டாங்க. இது வந்து அழுது கூப்பாடு போட்டு என்ன அடிச்சுட்டாங்க, என்ன திமுக ரவுடிய வச்சு அடிக்கிறாங்கன்னு இந்த அம்மா போட்ட பேசம். பாரு கிண்டலாவது கத்திரிக்காயாவது இந்த மாதிரி வேஷம் போட்டு பொழக்கப்பட்டவன். அவன் சினிமால வேஷம் போட்டு மக்களை அவன் 100 பேர்த்த அடிக்கிற மாதிரியும் பின்னாடி பக்கம் மூஞ்சிய பார்க்காமலே துப்பாக்கில சொல்ற மாதிரியும் நாங்க நெசத்துலயாவது பாப்போம். நாங்க வேஷம் போட மாட்டோம், நெசத்துல பாப்போம் தப்பா ரைட்டான்னு. இவர் அப்படி இல்ல, சினிமால வேஷம் கட்டி உதயநிதி எதுல ஆக்ட் பண்ணாரு? அவர் ஆக்ட் பண்ணி வந்துட்டாரு. அவர் என்ன அப்ப இவர் மட்டும் தான் வந்துட்டாரு? எத்தனை படம் நடிச்சா, அவர் எத்தனை படம் நடிச்சாரு? அவர் உண்மையான நடிகர், நல்ல நடிகர், நடிச்சாரு. நல்ல நடிப்பு வரல, அரசியலுக்கு வந்துட்டீங்க. நடிகர் உச்சபட்சம் என்ன நொட்டினாரு கொடுத்தா கலட்டினாரு. எம்ஜிஆர்ன்றானே மூச்சுக்கு 300 தடவை. எம்ஜிஆர் செஞ்ச சேவை தான் செஞ்சானா இவன்? இல்ல பொட்டக்கோழி என்ன செஞ்சாரு? யாரு செஞ்சாரு? வார்த்தை பத்திரம். என்ன வார்த்தை பத்திரம்? திருசாவுக்கு செஞ்சாரு, வேற யாருக்கும் செய்யல. இது வரைக்கும் விஜய் அவர்கள் எதுவுமே செய்யலன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பாக இப்ப இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த மண்டபத்துல வச்சு ஒரு 2 தடவை ஏதோ பண்ணி கொடுத்தான், அவ்வளவுதான். அதுவும் கூட இதால் காசு அதெல்லாம் ரொம்ப ஆதாரம் நொட்டுது. ஆதாரத்தை எடுத்துட்டு வா. பூரா அவன் மன்றத்துக்காரங்க செஞ்சதை வச்சுக்கிட்டு ஆதாரம் இவன் கையில இருந்து காசு கழட்டல. மன்றத்துக்கு காசு அங்க போகுது 5 கோடி வந்து கொடுத்திருக்காரு விஜய் அவர். ஆமா, அது இப்ப கூட தான் 41 பேருக்கு கொடுத்தான். 20 லட்சம் கொடுத்தான். கொன்னு விட்டு கொலகார கூட்டம் அதெல்லாம் சேர்த்து சொல்லு. அந்த கொலகாரன் கள்ளசாராய காசு, அதாவது அவங்கள அதை பண்ண வச்சு மக்களை நாங்க பண்ண வச்சோம்னா நீங்க பாரு நீ உள்ள போயிருவ. நாங்க பண்ண வச்சோம் நீ தப்பா பேசுனீங்கன்னா உள்ள போயிருவீங்க. யாராவது உங்களுடைய எங்கயா பேசுற? எங்க அங்க பண்ண வச்ச நீ பாத்தியா? ஐயா சும்மா ப்ரூவ் பண்ணனும். இந்த மாதிரி தப்பான வார்த்தை பேச கூடாது. இந்த ப்ரூவ் பண்றேன். ப்ரூவ் பண்றேன். இந்த வீடியோக்குள்ள நான் குடுக்குறேன். பண்ண வச்சோம் நாங்க பண்ண வச்சோம்னா அத்தாரிட்டி இருக்கணும். சும்மா எல்லாம் பேச கூடாது. வாய் புடிச்சதா மாங்காய் புடிச்சதா. கண்ணுக்குட்டி யாரு ஆலியா? கண்ணுக்குட்டி எவனோ ஏன்டா ரோட்ல இருக்க நீ கூட சாராயம் காய்ச்சி நீ எங்க படத்தை அங்க வச்சிருந்தேன்னா நாங்கள எங்க பேரை சொல்லிட்டு எங்க கட்சியில ஒன்னும் உறுப்பினர் கிடையாது. எங்க கட்சியில நான் உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், புரிஞ்சுக்கோ. அவன் இந்த பொறுப்புலயும் இல்ல, அந்த கிராமத்து சங்கத்துல கூட இல்ல. அதனாலதான் அந்த உறுப்பினர் கூட இல்லாதவன் காவல்துறை இருக்கக்கூடிய அந்த துறைக்கு பக்கத்திலேயே கள்ளச்சாராயம் வித்து கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். அவன் கள்ளச்சாராயம் வித்தானா நல்ல சாராயம் வித்தானா அது எங்களுக்கு என்னடா தேவை இருக்கு பாருங்க. அது காவல்துறை புடிச்சு அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையுடைய வேலை. ஏய் அடிச்சு பல்லவல உடைச்சு போடா, நீ வேற நீ மூச்ச தொலைக்காத. ஏன் நீங்க குடிச்சு பாருங்களேன், வாங்கி நல்ல சாராயம் நல்ல சாராயமான இந்தடா சாராயம் தவறாக அரசு விக்கிற சாராயத்தை அவனை விக்க சொன்னது நீங்க, லஞ்சம் வாங்கினது நீங்க. ஆதாரம் இருக்கு காட்டவா? 40 பேர் செத்து போயிட்டாங்க, அங்க போக முடியல. விஜய் கொடுத்த செத்த மட்டும் ஓட தெரியும். கிளம்பி ஆதாரத்தை கொண்டாட பணத்துல வாக்கு தெரியுங்க. திமிரு பிடிச்சு போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தானா போய் 10 லட்சம் கொடுத்தது தப்புன்னு நான் பேசிக்கிட்டு பணத்தை வச்சு அரசியல் பண்றீங்க தெரியும். பொன அரசியல், இது பேர் தான் பொன அரசியல். விஜய் கூட செத்து போயிட்டாங்க கூட்டத்துல, அதுக்கு ஓடுறாங்க. அப்படியே ஆக்டிங்லாம் ஒண்ணும் பண்ண முடியல கல்வித்துறை அமைச்சர். ஆனா எவ்வளவு கூட செத்தான், குடும்பமா சாகுறேன். அதை கேட்க வக்குதான் போக முடியல. நாங்க போய் பாக்கணும். அவன் திமிரு பிடிச்ச சாராயத்தை குடிச்சு செத்தானா அதை போய் நாங்க பாக்கணும். எதுக்கு நீங்க ஆட்சி நடத்துறீங்க? மசுருக்கு போங்களேன். உங்கள்ட்ட ஆட்சி நடத்து எத்தனை பேர் சாகுறது? ஏன்டா சாகுறீங்க? ஏன்டா நல்ல சாராயத்தை குடிச்சு கழுத்தறேன் காட்டுவானா? நல்ல சாராயம் விக்கிறோம்லடா, அது குடிச்சு சுலோவா சாகுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மக்களை கொன்னுகிட்டு இருக்கீங்க. அது எங்களுக்கு தெரியும். போய் ஜெயலலிதா அம்மாட்ட போய் கேளு. எம்ஜிஆர் தான் திறந்தாரு. ஜெயலலிதா அம்மா அரசுடைமை ஆச்சு, போய் கேட்டுட்டு வா. சுடுகாட்டுல அந்த மாதிரி படுத்து அப்படியே பக்கத்துல கலைஞர் யார் அவத்தை கேட்டுட்டு வாங்க. நீங்க வச்சு நடத்துறீங்க உங்க ஆளுக்குள்ள 10 ஒயின் ஷாப் நடத்துறீங்கல்ல, என்ன லூசு? அவங்க திறந்தாங்க, அதுல அண்ணா ஆயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அவன் விஷம் கொடுத்தா குடிப்பீங்களா? அவன் விஷம் கொடுத்தா நீங்க குடிப்பீங்களா? விஷம் கொடுத்தாங்க என்ன குடிப்பீங்களா? அதை நாங்க செக் பண்ணி தான் குடிப்பீங்களான்னு கேக்குறேன். செக் பண்ணி அப்ப இதை செக் பண்ணணும்ல. அப்ப இதை செக் பண்ணணுமா இல்லையா?
இருடா சும்மா அம்மா திறந்தாங்க எம்ஜிஆர் திறந்தாங்கன்னா உங்களுக்கு அறிவு இல்லையா? மண்டையில மூளை இல்லையா? பாரு, எங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறது எங்களுக்கு சும்மா அம்மா திறந்தாங்க அதை எடை போடுறதுக்கு நான் கேட்டேன். அறிவு கட்ட நாய்த்தனமா பேசணும். 40 பேர் செத்து போயிருக்கான். காரணம் நீங்க, திமுக காரணம். ஆமாயா, உங்க ஆட்சியில நடந்திருக்கியா? உங்க ஆட்சியில செத்து போனான்ல அவன் திமிரு பிடிச்சி கள்ளச்சாராயம் எதுக்குடா திமுக பிடிச்சா உங்க நல்ல சாராயம் ரேட்டு கூட போயிடுச்சு, வழி இல்லாம அதை குடிக்க அவனை குடிக்க வச்சு கைகால் நடுங்க வச்சது யார்? நீங்க. இந்த பாரு, கஞ்சா குடிக்க வச்சு பல லட்சம் பலாத்காரம் நடக்கிறது காரணம் யார்? நீங்க. ஒத்துக்கிறீங்க. ஆமாடா, திராணி இல்ல ஒத்துக்கிறதுக்கு கொண்டாடிட்டு போய் படிக்கிறது கூட நாங்க. ஆமா ஆமா, அது கூட மக்கள் நீ தமிழ்நாட்டுல பல ஆம்பளைகளுக்கு நீங்க உங்க சாராயத்தை குடிச்சு இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிடல் ஓடிக்கிட்டு இருக்கான், புள்ள இல்லாம ஒருத்தன. காரணம் யாரு? நீங்க. தமிழ்நாட்டை அழிக்க வந்தவங்க நீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து புள்ளைய பிறக்க கூடாதுன்னு அவனுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து செத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன, புள்ள இல்லாம. ஜெயலலிதா போய் கேளு. ஜெயலலிதா நீங்க இருக்கிறீங்க. அப்படி ஆட்சியை விட்டு போங்க ஐயா, நீங்க ஆட்சியை விட்டு போங்கயா. அது நீ யாரா சொல்றதுக்கு? ஜெயலலிதா சொல்றீங்க, ஜெயலலிதா சொல்றீங்க. என்ன மக்களா இருந்து மக்கள் நீ என்ன எங்களுக்கு என்ன ஓட்டு போட்டியா? என்ன பண்ண நீ? எல்லாம் கேட்கறதுக்கே உங்களுக்கு எல்லாம் அருகதே இல்ல. நாங்க ஓட்டு போட்டுதான் நீங்க வந்து அதெல்லாம் நீங்க ஒண்ணும் போடல. நீங்க போடுறதெல்லாம் யாருக்கு போடுவீங்க தெரியும். உனக்கு ஓட்டு போடுற வயசு இப்பதான் வந்திருக்கு. நீ யாருக்கு ஓட்டு போட்ட? ஆமா, 2021 எனக்கு 18. யாருக்கு ஓட்டு போட்ட? 2021ல திமுக தான் போட்டேன். அதெல்லாம் வாயில எதை வேணாலும் வட சுடலாம். நான் என்ன ஓட்டு போட்டதை காமிக்க முடியும்? நீ போய் போட்டியா? ஐயா, ஓட்டு போட்டதை காட்ட முடியுமா? நாங்க எடுத்து திமுகவுக்கு போட்டேன்னு பொய்யான தகவல்களை பரப்ப. திமுக ஓட்டு போட்டேன், உதயசூரியன்ல நச்சு நச்சுன்னு குத்துனேன். நச்சு நச்சுன்னு குத்தி இருந்தீங்கன்னா செல்லாது. நச்சு நச்சுன்னு அதுல குத்தி இருந்தீங்கன்னா செல்லாது. ஏன்னா இப்ப எல்லாம் எலக்ட்ரானிக் ஓட்டு அப்படி லேசா டச் பண்ணணும். நச்சு நச்சுன்னா நீ இப்ப இதுல இருந்து ஃப்ராடு அப்படின்னு தெரியுது. சூரியனை பார்த்த பொங்கிருச்சு. ஃப்ராடுக்கார பசங்களா நீங்களாவது ஓட்டு போடுற. ஆனா உண்மைக்கு சொல்றேன், பல பேருடைய சாபம் உங்களை சும்மா விடாது. சாபம் பரிகாரம் பண்ணிருக்கீங்களே. பத்தினி எல்லாமே கண்ணகி. ஆமாயா, எல்லா பெண்களை நீங்க வந்து அவமானப்படுத்துறீங்க. என்னத்த பெண்களை அவமானப்படுத்துது? நீ தான் வந்திருக்க. எங்கள்கிட்ட பெண்கள் இல்லையா? பத்தினி இல்லையா? 2 லட்சம் பெண்கள் அன்னைக்கு வந்தாங்க. 4 நாளைக்கு முன்னாடி. ஐயா, வடநாட்டுல இருந்து கேட்கல சார். அவங்க ஏடிஎம்கேக்கும் போறாங்க, அவங்க அப்ப அவங்க எப்படி பெண்ணுன்னு சொல்ற? எல்லா கட்சிக்கும் போறாங்கன்னு சொல்ற இல்ல? அப்ப அவங்க யாரு? நீங்க குடுக்குற 200 ரூபாய்க்காக போறாங்க. இங்க பாரு, 200 ரூபாய் வந்து அவங்களுக்கு தேவையா இருக்கு. அந்த அளவுக்கு பேசாத. 200 ரூபாய்க்கு எல்லாம் இப்ப யாரும் வரமாட்டாங்க. ஒரு கொடிய வச்சுக்கிட்டு, கையில கொடிய வச்சுக்கிட்டு தெருவா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றான் பாரு. 500 ரூபாய் நோட்டு, முழு நோட்டு கொடுத்தா தான் அதுக்கே வருவாங்க. முட்டு பசங்க திமுக எல்லாம் காசு கொடுக்க மாட்டோம் நாங்க. அவங்க உள்ளன்போட வந்தவங்களை தான் நாங்க வச்சுக்குவோம். நாங்க காசு கொடுத்துற பரம்பரையா நாங்க வர்றதையே வாங்கி வைக்க தெரியல. நாங்க இனிமே கொடுக்க போற மக்கள். இது ஒன்வே தான், டபுள் வே எல்லாம் கிடையாது. இது ஒரு வழி பாதை. ஆமா, என்னடா கொசு அநியாயம் பண்ணுது. அது திமுக ஆட்சியில அப்படித்தான் வரும். ஆமா, எப்படி கொடுப்பீங்கன்னா பொங்கலுக்கு வந்து 3000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி வந்து கொடுத்துருவீங்க மக்களுக்கு. ஏமா, மக்களுக்கு நாங்க குடுக்கலடா, அரசு பணம்டா. அது அரசு கொடுக்குது. நீங்க மக்களுடைய வரி பணம், மக்களுடைய வரி பணம் தான் அரசு பணம். புரிஞ்சுக்கோ, அரசு பணம் அரசு கொடுக்குது. அதுக்கு திமுக சம்பந்தம் இல்ல. திமுகவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லம்மா குட்டிமா. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அது அரசாங்க நடவடிக்கை எடுக்குது. பொங்கல் மக்களுக்கும் கூட சம்பந்தம் இல்லாம தான் இருக்கு. எங்களுக்கு மக்களுக்கு சம்பந்தம் இல்ல. ஓட்டு போடுற அன்னைக்கு தான் நாங்க மக்களை பார்ப்போம். மத்த நேரம் நாங்க மக்களை பார்க்க மாட்டோம். மக்களுடைய தேவை என்னவோ அதைத்தான் பார்ப்போம். மக்களையும் பாக்குறது இல்ல. மக்களை நாங்க எதுக்கு பாக்குறோம்? உன் மூஞ்சியை நாங்க பார்க்க வேண்டியது இல்ல. உனக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்வோம். எனக்கு கோட்டர் கோழி பிரியாணி வேணாம். வாங்கிக்கோ. கோட்டர் தானே வேணும். ஸ்கூல் படிக்கிற பையன் கேக்குறேன். ஸ்கூல் படிக்கிற பையன் கேக்குறேன் வேணுமா? எனக்கு வேணும் கோட்டர் பிரியாணி. கோட்டரும் நான் கேக்குறது ஸ்கூல் படிக்கிற பையன் எனக்கு ஒரு கோட்டர் கோழி பிரியாணி கொடுத்தா கொடுத்துருவீங்களா? நாங்க மஸ்ட் முடியாது இல்ல. நாங்க இது கொடுக்க முடியாது இல்ல, கொடுக்க கூடாது இல்ல. அப்புறம் நாங்க எல்லாத்தையும் பண்ணுவோம். மக்களை மட்டும் பார்க்க மாட்டோம்னா என்னது அர்த்தம்? ஏண்டா நல்லத சொல்றா. காலை உணவு கொடுக்குறோம், நல்லா இல்ல கொடுக்குறோம். நல்லா இல்ல, நல்லா இல்ல சாவு. கேட்டுக்கிறீங்கப்பா, தமிழ்நாட்டுல படிக்கக்கூடியவங்கள திமுக ஓட்டு போடுறவங்கள தின்னுட்டு சாவீங்களாம். எல்லாம் திமுக ஓட்டு போட்டுட்டு நல்லா இல்லைன்னா நீ எதுக்கு அங்க போய் திங்கிறோம்? அவனுக்கு வழி இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறா எங்க போவான்? அங்கதான் சாப்பிடணும். அப்ப சாப்பிடு. நல்லா இல்லையா? பள்ளி கிடக்குது, பூரா கிடக்கு.
நான் இப்ப 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்து வாங்குவோமா? நீங்க மட்டும் பைசா ஹோட்டல் சாப்பிடுறீங்க, இருந்து வாங்கி வச்சு கொடுப்போமா? அதான் நீங்க மட்டும் சாப்பிடுறீங்களே, அறிவுகட்ட முண்டங்களா நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க. ஒரு ஸ்கூல்ல இருக்க குழந்தைகளுக்கு சாப்பாடுன்னா எங்க இருந்து எந்த மாதிரி வக்கனையா சுட்டு கொடுக்கணும் அவனுக்கு? அப்படி எல்லாம் கொடுக்க ஏன் மட்டும் வரி காசு நான் கொடுக்க சொல்றேன்? லூசு பல உன் வீட்டு வரி காசு இவரு வரி பூழ்த்துறாரு. வரி உங்களுக்கு கொடுக்க மக்களாட்டி கேளுங்கன்னு அரசு நான் எடுத்தாரு. நாங்க வந்து குடிநீருக்கு வரி கட்டுறோம், வீட்டுக்கு வரி ஆமா, கட்டுறோம், வீட்டுக்கு குடிநீருக்கு வரி கட்டுற, எவ்வளவுதான் கட்டுற, வீட்டுக்கு என்னத்தான் வரி கட்டுற, வீட்டுக்கு கட்டுறது குடிநீர் கட்டுறது எல்லாம் கார்பரேஷனுக்கு தான் போகும். ஒவ்வொரு பொருளுக்கும் நாங்க வரி கட்டிட்டு இருக்கோம். பொருளுக்கு வரி கட்டுறது எல்லாம் ஒன்றிய அரசுக்கு போகும். இங்க பாரு, இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நீங்க கட்டுறது கார்பரேஷனுக்கு தண்ணிக்கும் சரி, சாக்கடைக்கும் சரி, வீட்டு வரியும் சரி, இதெல்லாம் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து. விளக்கம் தான் நீங்க சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு. இந்த விளக்கம் எங்களுக்கு தெரியும். அந்த காசு யார்கிட்ட போகுது? சும்மா வந்துரும் வரலாறு பேசுறதுக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் பேசணும். எங்கிட்ட வரி காசு என்னங்க பண்றீங்க? வருஷத்துக்கு ஒரு 200 கோடி 300. அதே நான் ஒண்ணே கேக்குறேன். இருங்க ஐயா, கேட்ட கேள்விக்கு 500 கோடி வந்து ஊழல். எதுல? கார்பரேஷன்லயும் 500 கோடியா? எதுல? நடுவுல 500 இல்லம்மா, 50 லட்சம் கோடிமா. நீ என்ன மாத்தி சொல்ற? அது 50 லட்சம் கோடி ஊழல், கார்பரேஷன் ஊழல், அரசாங்க ஊழல் வந்து 100 கோடி லட்சம் கோடி கோடி லட்சத்துல சொல்லுங்க. நீங்க வாங்கின 5 லட்சம் கடன்லயே 1.5 லட்சம் கோடி தான் வந்து செலவு பண்ணிருக்கீங்க. ஆமா, மீதி லட்சம் கோடி வந்து எங்க இருக்கு? லூசு கழுதையில ஏற்கனவே வாங்கின அந்த அவங்க வச்சுட்டு போனாங்கல்ல 4,80,000 கோடி. அதுக்கு 5 லட்சம் வட்டி கட்டிருக்கீங்க. 50,000 வருஷத்துக்கு 50,000 கோடி வட்டி கட்டி இருக்கோம் வருஷத்துக்கு. சரி ரைட், 50,000 கோடி கட்ட. ஐயா இப்ப 5 வருஷம் ஆச்சு, 2.5 லட்சம் கோடி வட்டி கட்டி இருக்கு. இது அதிகாரப்பூர்வமானது. எல்லாத்துக்கும் பேலன்ஸ் எங்க? பேலன்ஸ் 2 லட்சம் கோடி. பேலன்ஸ் தான். நாங்க தான் எத்தனை கட்டடங்கள் கட்டி எங்க கட்டினீங்க? ஏண்டா திமுக பேர்ல கட்டலையா? மக்களுக்கு என்ன கட்டினீங்க? இருடா, இப்ப இந்த மெட்ரோ ட்ரெயின் போட்டிருக்குமே, இதுல மத்திய அரசு கொடுத்த ஃபண்ட். மத்திய அரசு 32 பைசா கொடுக்குறா மாடு. சரி, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? நாங்க 38 பைசா, நாங்க 68 பைசா நாங்க கொடுக்குறோம். புழுகாதீங்க. ஏட்டா புழுகாம? பட்ட பகல புழுகாதீங்க. உண்மைடா. என்ன உண்மை? 2006 மெட்ரோல கொள்ளை அடிச்சவங்க நீங்க. என்ன நீங்க பேசக்கூடாது? இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு நீங்க என்ன கணக்கு சொல்றீங்க? 5 லட்சம் கோடி கடன் வச்சு கேட்டா 2 லட்சம் கோடி கடன் கட்டேன்னு சொல்றீங்க. அப்ப 4 லட்சம் கோடி அப்படியே இருக்கா? அப்படியே இருக்கா? 4 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி இருக்குல்ல, அதிமுக ஆட்சி விட்டு போகும்போது 480 அதான் போகும்போது இருந்துச்சு இல்ல, அது அப்படியே தான் இருக்கா? அப்படியே ஒண்ணு அப்படி இருக்குன்னா எதுக்கு இலவசமா பஸ் விடுறீங்க? எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? 50,000 கோடி வட்டி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் 1000 கொடுக்குறீங்கல்ல இலவசமா. பேருந்து அங்க பேருந்து வந்து இது அரசு போக்குவரத்து கழகமே ஊத்தி மூடியாச்சு உங்க ஆட்சி வந்த பிறகு. என்ன ஒரு வருமானமும் கிடையாது, எதுக்கு இல்லாத இலவசம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏண்டா எனக்கு ஏன் தலைவர் வழியை கட்டுவீங்களா? அறிவு கட்டவனே இவ்வளவு சொல்றீங்க. இப்ப வந்து எடப்பாடி ஐயா என்ன சொல்றாரு? அவர் சொல்ல ஐயா ஆண்களுக்கும் இலவசம் சொல்லிட்டாரா இல்லையா? அவருக்கு அது வந்து நிர்வாக திறமை இருக்கு, பண்ண தெரியுது. அவருக்கு திறமை இருக்கு, அவருக்கு புள்ள குட்டி இருக்கு. எங்களுக்கு திறமை இல்ல, அதனால எங்களுக்கு புள்ள குட்டி. எல்லாத்துக்கும் திறமை இருக்கு. எல்லாத்துக்கும். ஐயா நீங்க உண்மைக்குமே வாய்ப்பேச்சில் வல்லவர்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னடா கேட்ட கேள்வி? சம்பந்தம் எல்லாம் போக கூடாது. ட்ராக் என்ன கடனை கட்ட துப்புல்ல அடுத்தடுத்து கடன் வாங்கி இங்க வந்து மக்களுக்கு இலவசம் கொடுக்குற நீங்க ஒன்றியத்துல வெறும் 173. ஐயா உங்க வீட்டை பாருங்க. ஐயா நான் பாஜகக்காரனா? நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? என்ன கேக்குறேன்? நான் உங்க வீட்டுல என்ன கேட்டா அடுத்த வீட்டுக்கு போறீங்க. நாங்க வாங்குற காசுக்கு கரெக்டா நீங்க நொட்டறது தெரியுங்கயா? ஐயா ஆடிட்டர் ஜெனரல் தப்பி கேள்றா. இருங்கயா, உரிமை சட்டத்துல கேள்றா. நாங்க வரி கட்டல எஸ்சி எஸ்டி ல புல்லா நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போறதுல 41% உங்கள்ட்ட வருது. அந்த பணம் யார் வீட்டுக்குள்ள போகுதுன்னு சொல்லுங்களேன். இந்த பாரு 41% எங்க போகுது பாரு. அந்த வேலை கேட்ட கேள்விக்கு பதில் மாத்தக்கூடாது. வெங்காயமா மத்திய அரசு நம்ம ஐயா நீ வந்து என்ன காசு வந்திருக்கு, எவ்வளவு செலவு வந்திருக்குன்னு தகவல் அறிவு உரிமை சட்டம் வெள்ளச்சட்டத்தை காட்டுறீங்களே. இந்த அக்கா சொல்லுது இல்ல 500 கோடி கார்பரேஷன்ல ஊழல்னு எழுதி கேளு. கார்பரேஷன்ல அடுத்த பாரு, நான் உட்காந்து இன்னைக்கே எழுதி கார்பரேஷனுக்கு அனுப்பி கேளு. இந்த இதெல்லாம் கேட்காம சும்மா சொல்லிருக்கு. 5000 கோடி கூட நீங்க அடிச்சிருக்கீங்க. ஆமா 10,000 கோடி சும்மா ஏமா உங்களுக்கு இந்த வேற நினைப்பே இல்லையா? இதே நினைப்பு திமுக அரசு மேல குற்றம் சுமத்துறதே கொண்டுகிட்டு இருக்கு. மக்களை ஆமா, மக்கள்லாம் இப்ப எல்லாம் சுடுகாட்டுல தான் இருக்காங்க. என்ன எங்களுக்கு ஓட்டு போட மாத்திரம் எந்திரிச்சு வந்துருவாங்க. ஆமாயா? ஆமா
போன வாரம் கிளவி ஒண்ணு கரெக்டா வருதான் வருது, கிளவி வருது, கிளவிய கூட வண்டி பால் குடிக்கிற குழந்தை எல்லாம் தவந்துட்டு வந்து ஓட்டு போட அது எப்படி செத்து போறவங்க கரெக்டா எலெக்ஷன் மட்டும் வர்றாங்க உயிரோட? அதான் அது வருவாங்கப்பா, வருவாங்க. குளத்தூர்ல 9,000 பேர் வந்திருக்காங்க. எது குளத்தூர்ல 9,000 பேர் வந்திருக்காங்க. சேப்பாக்கத்துல 15,000 பேர் செத்துட்டாங்க. எரிச்சாச்சு, சாம்பல் ஆக்கியாச்சு. ஆனா ஓட்டு போற அன்னைக்கு வந்துடுறாங்க. லூசு பல அது செத்தது வந்து அது ஒரு 10% அல்ல 15% இருக்கும்டா. மீதெல்லாம் 1.5 லட்சத்துல 10%. ஐயா 1.5 லட்சத்துல 10% எவ்வளவு? 1.5 லட்சத்துல 10% எவ்வளவு? 15,000. அந்த 15,000 தான் நான் சொல்றேன். செத்து போனவங்க அந்த தேர்தலுக்கு எலெக்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு போறாங்களாம். அன்னைக்கு சொன்னாரு ஒருத்தர், எங்க அப்பா அவன் எவனாவது சொல்லியிருப்பான்டா. நீ போய் பூத் ஏஜெண்டா உட்காந்து பாரு, அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஓட்டு கூட போட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்காரனா அங்க பூத் நீங்க தான் டீல் வச்சிருக்கீங்களாமே, டீல் பேசுறீங்களாமே. இங்க பாரு, டீல் பேசுறீங்களா இல்லையா? சொல்ற கேள்றா. அதிமுக உட்காருவான், திமுக உட்காருவான், அதுக்கப்புறம் இவரு நம்ம சீமானுடைய கட்சிக்காரன் உட்காருவான். இப்ப நாளைக்கு தாவேக்கா வந்துருச்சு, தாவேக்காரன் உட்காருவான். இப்படி 4-5 பேர் வந்து உட்கார்ந்து இருப்பானுங்க. ஏதாவது ஒரு ஐயா நீங்க சொல்றது ஐயா என்ன பேசுறீங்க? ஐயா நீங்க பேசுறது 300 ஓட்டு தான். அவங்களுக்கு முகம் தெரியும். அதனால நான் சொல்றது, நீங்க சொல்றது கிராமங்களுக்கு உதவுமியா? கிராமத்துல யாரு இன்னார் மையா அப்படிலாம் தெரியும். சென்னைக்குள்ள என்ன யாரும் தெரியுமா? நான் பாட்டுல ஒரு ஓட்ட போடுவேன், அடுத்து லைட்டா இன்னொரு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து அடுத்த ஓட்ட போட்டு போக முடியும். அப்படி அதிகமா கள்ள ஓட்டு போடப்படுவது நகரங்களில் தான், கிராமங்களில் முடியாது. கிராமத்துல எல்லாரும் தெரியும், மாமா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் மையன் சித்தப்பா எல்லாம் தெரியும். கிராமத்துல போட முடியாது, நகரத்துல போட முடியும். பாரு, ஓட்டர் லிஸ்ட் இருக்கு. நான் பேசுறதே வேஸ்ட். ஓட்டர் லிஸ்ட்ல உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். ஐடி கார்டு இல்லாம ஓட்டு போடுவியாரா? வேஸ்ட். ஐடி கார்டு இல்லாம ஓட்டு போட முடியும். எப்படி போடுவ? நீங்க போடுற பாகம் என்னன்னு தெரியணும். உங்க அப்பன் பேரு, ஆத்தா பேரு, வயசு எல்லாம் எழுதி அவன் சீல் பண்ணி இருக்கணும். அதுலயும் அடையாளம் அது கொடுக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். இல்ல டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, நம்ம அனைத்து அடையாள அட்டைகளையும் 10 நிமிஷத்துல எடுத்துறாப்ல ஒருத்தர். இதெல்லாம் fraud பேசாத. இல்ல உண்மைக்கு 10 நிமிஷத்துல எடுத்துறாப்ல, அப்படியே எடிட் பண்ணி தர்றாப்ல. அதெல்லாம் போய் எடுத்துக்கோ. அப்ப கள்ள ஓட்டு போட்டா போறாங்க. இதுதான் உனக்கு சர்வீஸ். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? திமுக ஜெயிக்குது. நாங்க ஜெயிக்கல, எங்களுக்கு தெரியலையே. நான் திமுக காரன். யாரா நீ திமுக நீயா சொல்லிக்கிற வேண்டியதாண்டா பண்ணாட. சும்மா முதல்ல திமுக கூடிய கையில புடிச்சு திமுக ஓட்டு போட்டு அந்த காலம். இப்ப நீ வாய்த்த கழுவுறது இங்க இல்ல, பிஜேபியில போய் இருக்க. அப்படியா? அப்புறம் அப்படியா? திமுகவே அங்க போகும்போது அவரு போனா தப்பு இல்ல. நீ ரொம்ப ஓவரா பேசுற. கரெக்ட் தானே? ஐயா தலைமையே நீங்க குப்பர விழுந்துட்டீங்க. நான் மட்டும் சேர்ந்தேன். இந்தம்மா நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிமா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இல்ல. நீ எல்லாம் அப்ப கரு உருவாகி இருக்கவே மாட்ட. நாங்க இல்ல. ஆமா, ஆகையினால நாங்க பிஜேபி போனது அந்த காலம். நானும் பிஜேபியில இருந்தேன். 2005லயே கதவை மூடிட்டு போங்கடான்ட்டு வந்துட்டேன். நீங்க வரல, விரட்டி விட்டாங்க. அதெல்லாம் நான் தான் வந்திருக்கேன். பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து விரட்டி விட்டாங்க தானே? விரட்டல, நான் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் தான் வடலூர்ல மாநாட போட்டு மறுபடியும் எங்க கட்சி ரிவோக் பண்ணேன். புரிஞ்சுக்கோ. சும்மா அதாவது நீங்க எல்லாம் நேத்து மலைக்கு முளைச்ச சும்மா நேத்து முளைச்ச அந்த வக்காலத்து. நீ இவ்வளவு நேரம் யாருக்கு வாங்கின? அந்த திரிசா கட்சிக்கார தம்பி இருக்காரு. ஒரு நிமிஷம் வாங்கல, திரிசாவை சம்பந்தம் இல்லாம எது கொண்டு வரீங்க? அந்த அம்மாவை தானடா அடுத்த சீஃப் மினிஸ்டர்ன்றாங்க. அவங்க என்ன சொன்னா? அந்த அம்மா இவன் என்ன சொன்னான்? நந்தகுமார் என்ன சொல்றாரு? பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒண்ணு சொல்றேன் நந்தகுமார், நான் ஒண்ணு சொல்லவா? நீ சொல்றத நான் பேசுவேன். நான் ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, நான் பேசவா? நான் பேசி புரியும். நீங்க தான் பொறுப்பேத்துக்க. நான் இங்க பாரு, நீங்க பொறுப்பா நான் பேசுறேன். என்ன அப்படி இல்ல, நான் பேசுறேன். பேரை சொல்லு. அதான் என்ன பேரை சொல்லணும்? நீங்க பொறுப்பு. இதுக்கு நான் பொறுப்பு, நீ பேசுறான்னு சொல்லுங்க. அப்ப நான் பேசுறேன். சிங்கப்பூர்ல ஒரு அக்கா இருக்காங்க. சிங்கப்பூர்ல துபாயா? அதுவே தெரியல. சொல்லுங்க, உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு என்ன உங்களுக்கு தானே தெரியும். யாருக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, யாருக்கு கார் நல்லா ஓட்டுவாங்களே. எது கார் நல்லா ஓட்டுவாங்க? கார் நல்லா ஓட்டுவாங்க. எனக்கு தெரியும். யார் அது? சொல்லு. ஓபனா சொல்லு. நாங்க ஏன் சொல்லணும்? சொல்ல மாட்டோம். அப்ப அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்குல்ல, ஏன் சொல்ல மாட்டேன்? சொல்லுங்க. இத சொன்னா மட்டும் பயம் வருது. விலை மதிப்பு அதிகமா வச்சிருக்க கூடிய கார் அவங்க கிட்ட தான். இங்க பாரு, இந்த வேலையில ஐயா அது எப்படியா 3 படம் நடிச்சவங்க கிட்ட இவ்வளவு விலை மதிப்புள்ள கார் எப்படி வந்துச்சு? எந்த ஆக்டர்ஸ் கிட்ட? எங்க தலை அஜித்தால கூட வாங்க முடியல. நான் என்ன சொல்றேன்,
இப்போ ஒரு 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 நாளைக்கு வந்து 1 கோடி ரூபாய் அந்த பொண்ணு சம்பாதிக்கும். ஒரு நாளைக்கு 1 கோடியா? ஆமா, பொம்பளை ஃபாரின் படத்துல நடிக்கிறாங்க, நடிக்கிற பிள்ளை பூரா அப்படிதான். ஒரு நாளைக்கு 1 கோடியா? ஆமாடா, ஒரு நாளைக்கா? ஆமா, கொடுப்பாரு. ரெட் ஜெயிண்டோ? ரெட் ஜெயிண்ட் படம் இல்ல, வெவ்வேறு படங்கள்ல அது எப்படி? எந்த படத்துல ஒரு நாளைக்கு 1 கோடி எல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. கொடுப்பாங்க. சூப்பர் ஸ்டாரே ஒரு நாளைக்கு 1 கோடி வாங்கல. யாரு? சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி கிடையாது. சூப்பர் ஸ்டாருக்கு மூஞ்சிக்கு எது கொடுக்குறான்? அவர் ஆம்பளை இல்ல, பொம்பளை கொடுப்பாங்க. நயன்தாரா கூட இது வரைக்கும் வாங்கல. நயன்தாரா ஒரு இந்த நெக்லஸ் வாங்குத, அதுக்கு 3 கோடி வாங்குச்சான். அது அக்ரிமெண்ட் இத்தனை இயர்ஸ். அதாவது அது விளம்பர படத்துல அது நடிச்சது 10 நிமிஷம் தான், 10 செகண்ட் தான் வருது. இங்க பாருங்க, அது ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு 2-3 வருஷத்துக்கான அது போட்டுக்கிடுவான், அவ்வளவுதான். அது நடிச்சது 3 நிமிஷம் தான். ஒரு நிமிஷம் நடிச்சதுக்கு 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான். புரியுதா? ரைட். கதையை மாத்தாதீங்க, பயப்படாதீங்க. நாங்க எப்படி நாகரிகமா ஒதுங்கிட்ட பேர் சொல்லலாம். அது மாதிரி திரிஷா சும்மா ஒரு நடிகை. என்ன நான் சொல்லலப்பா, தயவு செஞ்சு அக்கா திரிஷா நீங்க தான் சொல்றீங்க, தப்பா நினைக்காத. முடிஞ்சா திரிஷா அவர்கள் உங்க மேல வந்து டிஃபமேஷன் கேஸ் ஒன்னு போடுங்க. அத நந்தகுமார் சொன்னாரு, அதை நான் வழிமொழிகிறேன், அவ்வளவுதான். ஆமா, அவர் சொல்றாரு, வழிமொழிகிறாரு. சரி, அப்படியே 2 பேர் தேர்தல் நிக்கிறா கை கோர்த்து. ஏப்பா, அவர் உறுதிமொழியா இருக்காரு, ஒரு வழிமொழிகிறார். நந்தகுமார்ட்ட சொல்லி விட்டேன்னா உன்ன சேனலுக்கு ஏற்கனவே வந்து போயிட்டு இருக்காரு. பம்பாடு பண்ணி என்ன பண்ணுவாரா? நான் வரட்டும், நான் சொல்லி அனுப்புறேன். நான் என்ன சொல்றேன்னு தெரியல, போங்க. அரசியல் வர கீழ்த்தரமா போகுதியா? என்ன கீழ்த்தரம்? அடுத்த காலி பண்றதுக்கு பெண்களை வச்சு காலி பண்றீங்க. அந்த அம்மா இப்படிதானடா பேசுறாரு. அவர் பேசுறத சொன்னா தப்பா? ரைட். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 68,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.